அன்புறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலியில் 3 மாநிலங்களில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கோவாவை பொறுத்த வரைக்கும் 2 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் இருக்குது. ஒரு சிறிய மாநிலம். ஏற்கனவே அங்கே தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. பாஜக 2 தொகுதிகளில் போட்டிடுறாங்க, காங்கிரஸ் 2 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அவங்க 2 பேருக்கு தான் நேரடி போட்டியாக இருக்குது. 75% வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு. 2 தொகுதி, நார்த்து கோவா, சவுத்து கோவா. 2019 பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு இடத்துலையும் காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஸோ 2022 ஆப் கூட்டணியில் வந்திருக்கிறதுனால ஆப் வந்து 2022 சட்டமன்ற தேர்தலில் 7% வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கூட்டணிக்கு அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டஃப்பான ஃபைட்டு தான் கோவாவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கோவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சம அளவு ஃபைட்டு தான் அங்கே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோவாவில் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு 25% பேர் இருக்கிறாங்க. முஸ்லீம்ஸ் வந்து ஒரு 10% இருப்பாங்க. இந்துஸ் வந்து ஒரு 65-70% வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கோவா, நார்த் கோவா, சவுத் கோவா கடந்த முறை வந்து பாஜக ஒரு இடத்துலையும் காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. சம அளவு பலத்தில் தான் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியில் வந்திருக்கிறதுனால ஒரு நல்ல ஃபைட்டை வந்து பாஜகவுக்கு கோவாவில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற அளவில் 2 பேரும் பிஜேபி ஒரு இடத்துலையும் காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு கோவாவிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது வந்து மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் மணிப்பூர்லேயே 2 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் இருக்குது. ஒன்று வந்து பொது தொகுதி, ஒன்று வந்து ட்ரைப்ஸ்க்கான தனி தொகுதி. ஸோ 80% வாக்கு வந்து அங்கே பதிவாகியிருக்கு. மணிப்பூர் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாகவே ஒரு பதட்டமான சூழ்நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். 2 இன மக்களுக்கு இடையே ஆனால் மோதல் வந்து அங்கே பெரிய கலவரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. பல வேண்டத்தகாத சம்பவங்கள் மணிப்பூரில் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மாறி அங்கே வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை வரணும் அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் 2 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது. இன்னர் மணிப்பூர், அவுட்டர் மணிப்பூர். 2019 பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு இடத்துலையும் நாகா பீப்புள் ஃப்ரண்ட் அவங்க ஒரு இடத்துலையும் ஜெயிச்சு இருக்கிறாங்க. இந்த முறையும் என்டிஏ கூட்டணியில் பாஜக ஒரு இடத்துல போட்டிடுறாங்க, நாகா பீப்புள் ஃப்ரண்ட் ஒரு இடத்துல போட்டிடுறாங்க. இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் தான் அங்கே 2 தொகுதிகள்லையும் போட்டி இடுறாங்க. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து 25% வாக்குகளை வச்சுருக்கிறாங்க. பாஜக ஒரு 35, நாகா பீப்புள் ஃப்ரண்ட் வந்து ஒரு 22% வாக்குகளை வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்குன்னா, பாஜக வந்து ஒரு இடத்துலையும் இந்தியா அலைன்ஸ் வந்து ஒரு இடத்துலையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாஜக அத்தனை மணிப்பூரில் அவ்வளோ விஷயம் செஞ்சும் அங்கே ஜெயிப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதற்கு அடுத்தது வந்து உத்தரகாண்டில் 5 நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம். அங்கே 5 நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது. அதில் 1 தனி தொகுதி, 4 வந்து பொது தொகுதி. ஸோ உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்றது தான் போட்டி. 2019 பொறுத்த வரைக்கும் பாஜக 60% வாக்குகளை பெற்று 5 தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 31% வாக்குகளை தான் பெற்று இருக்கிறாங்க, ஒரு சீட்டும் ஜெயிக்கலை. உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் அது யூபியிலிருந்து பிரிந்து வந்த ஒரு மாநிலம் தான். யூபியில் இருக்கிற எஃபெக்ட் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹிந்தி பெல்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அங்கு பாஜக ஒரு அதீத பெரும்பான்மை பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட 60%, 50% எடுக்கிறதே பெரிய விஷயம். 60% வாக்குகளை எடுத்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ உத்தரகாண்ட்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படின்றது அங்கே காங்கிரஸ் ஒரு இடத்துல ஒரு எட்ஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்சம் 4 இடங்களில் பாஜகவுக்கான எட்ஜ் தான் இருக்குது. ஸோ உத்தரகாண்ட் பொறுத்த வரைக்கும் 5 தொகுதி இருக்குது. அங்கே ஒரு தொகுதியில் காங்கிரஸ் எட்ஜ் எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. மற்றபடி மிச்சம் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோவாவை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதி,
ஒன்று காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கும் ஒன்று பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், ஒன்று பாஜக ஒன்று காங்கிரஸ் அப்படின்னு இருக்குது. உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதி இருக்குது, அதில் ஒரு காங்கிரஸ் 4 பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பிரதமராக யார் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணி அதற்கான தகவல்களெல்லாம் எடுத்து நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.